வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மண்டியிட்ட விஜய் தேர்தலில் போட்டி இல்லை, ஆதுவாச்சினா சொன்னது என்ன, இதை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுலயும் இதை ரெண்டா பிரிக்க போறோம். மண்டியிட்ட விஜய் அது ஒரு தனி டாபிக், தேர்தலில் போட்டி இல்லை அது ஒரு தனி டாபிக். நம்முடைய ஆதவார்ஜுனா அவர்கள் தந்தி டிவில இளைஞர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவங்க அசோகவர்த்தனி. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, என்ன தவேகா பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அரசியல் களத்துல போட்டியிட போறது இல்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்கீங்களாமே, வேட்பாளர் தேர்வுல மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாகவும், போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலும் அரசியல் அழுத்தங்களாலும், யார் அரசியல் அழுத்தம் தந்தது அப்படின்னும் போது பாஜகவுடைய அரசியல் அழுத்தத்தினாலும் தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மைதானுங்களா அப்படின்னு முதல் கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு ஆதவார்ஜுனா அவர்கள், எங்களுக்கு வர கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா, நம்முடைய விஜய் அவர்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவாரு, இந்த மாதிரி செய்திலாம் யாரு உலாவ விடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக ஐடி விங்ஸ் தான் உலாவ விடுறாங்க அப்படின்னு ஆதவார்ஜுனா அவர்கள் சொன்னாரு. மொத்தத்துல கட்சியை தொடங்கி எல்லா மாவட்டத்துக்கு நிர்வாகி போட்டு பூத் ஏஜென்ட் மாநாடுலாம் நடத்தி விஜய் அவர்கள் போட்டியிட மாட்டார், அரசியல்ல துறவரும் அப்படின்னு வருகின்ற செய்தியை குழந்தை கூட நம்புமா? ஆனா அதை ஒரு கேள்வியாக அசோகவர்த்தனி அவர்கள் முதல் கேள்வியாக கேட்டாங்க. ஏன்னா திமுக தருகின்ற அழுத்தமும் பாஜக தருகின்ற அழுத்தமும் விஜய ரூமுக்குள்ளேயே அடைத்து வைக்கின்ற நிலைக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தனிமையை கடைபிடிக்கின்றாராம், அடிக்கடி போன் நம்பரை மாற்றி விடுகின்றாராம். கட்சி தொடர்பான முடிவுகளாக இருக்கலாம், வழக்கு தொடர்பான முடிவுகளாக இருக்கலாம், எல்லாமே விஜய் அவர்கள் தனி அறையில் தானே சிந்தித்து எடுக்கின்றாராம். சோ இந்த தனிமையானது அரசிலிருந்து ஒதுங்க ஆசைப்படுகின்றாரா அப்படின்ற நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறதாம். அதனால தான் இந்த கேள்வியை கேட்டாங்களாம் அசோகவர்த்தனி. ஆனா திமுக ஐடி விங்ஸ் ஆனது என்ன செய்தியை பரப்பி விடுகிறதோ அதைத்தான் இளைஞர்களும் பார்க்கறாங்க, ஊடகங்களும் பார்க்குது. அதனாலதான் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டி இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்மறையான கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு நம்முடைய ஆதவார்ஜுனா அவர்கள் பதிலளித்தாரு. என்டிடிவிக்கு விஜய் அவர்கள் பதிலளிக்கின்ற தருணத்துல நீங்க கிங் மேக்கரா இருப்பீங்களா அல்லது கிங்கா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது கூட, எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா, எங்களுடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் எங்களுடைய வாக்காளர்களாக மாறுவாங்க, முக்கிய நிர்வாகிகளாக மாறுவாங்க, தேர்தலுக்கான போர்படை தளபதியாக மாறுவாங்க. நான் கிங்கா தான் ஆவணிய கண்டி ஒருபோதும் நான் ஏன் கிங் மேக்கரா ஆக வேண்டும், எனக்கு என்ன செல்வாக்கு இல்லையா அப்படின்னு என்டிடிவி பத்திரிகையாளர்கிட்ட விஜய் அவர்கள் பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 33 வருடங்களாக நான் திரைத்துறையில நடித்தேன், என்னுடைய தந்தையாரே அரசியல் படங்கள் எடுக்கக்கூடியவர், அங்கிருந்தே எனக்கு அரசியல் ஆர்வமான தொத்திக்குச்சு. அதுலயும் கொரோனா காலத்துக்கு பிறகு அரசியலை பற்றி அதிகமாக சிந்தித்தேன். அதனால ஏதோ திடீரென எடுத்து திரைத்துறை வேண்டாம் என்று சொல்லிட்டு அரசியலுக்கு வந்ததாக நீங்க நினைக்க வேண்டாம். நீண்ட நாள் யோசித்து அதற்கு பிறகுதான் அரசியலுக்கே வந்திருக்கின்றேன். 33 ஆண்டு காலம் சினிமாவில் நடித்த நாடு சினிமாவை விட்டுட்டு வரது என்பது முடியாத காரியம், கடினமான ஒரு காரியம். ஆனால் அதையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பாதை இனிமே அரசியல் தான், என்னுடைய பயணம் நீண்டதாக இருக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதனால விஜய பொறுத்த வரைக்கும் அரசியல் விட்டும் போக போறது இல்ல, தேர்தலில் போட்டியிடாம இருக்க போறதும் இல்ல, போட்டியிட போறாரு. ஆனால் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவாரா அப்படின்னு கேட்கின்ற போது அதற்கு ஆதவார்ஜுனா அவர்களே ஒரு தெளிவான பதில் அளித்திருக்கின்றார். காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வராது, பாமகவில் ராமதாஸ் பிரிவு மட்டும்தான் இருக்குது. ராமதாஸ் பிரிவை பொறுத்த வரைக்கும் ஆதவார்ஜுனாவும் விஜயும் ஒரு சாதிய தலைவராக பார்க்கறாங்களாம் டாக்டர் ராமதாசர். அதனால நாங்க சமூக நீதியை பின்பற்றி அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதனால மதவாதிகள் சாதியவாதிகளுடன் கூட்டணி இல்லை என்பது விஜயுடைய கொள்கை. அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரமாட்டாரு, நாங்க சேர்க்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஜகவுடன் கூட்டணி அல்ல,
பாமக ராமதாசுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டாரு. காங்கிரஸ் திமுக விட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பதனால இப்போ நம்முடைய விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. யாருன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் மட்டும்தான். ஓபிஎஸ் கூட ஒரு கட்சி உருவாக்கி விஜயுடன் போனோம். ஆனா ஓபிஎஸ் எடுத்திருக்கின்ற முடிவு, நான் புது கட்சி தொடங்க மாட்டேன், இப்ப இருக்கின்ற அமைப்பு கூட தேர்தலுக்கான அமைப்பு இல்ல, நான் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இன்னும் முடிவே எடுக்கல அப்படின்னு சொல்லி இருப்பதனால அந்த கதவுகளும் விஜய்க்கு மூடப்பட்டு விட்டது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் களம் காண வேண்டும். ஆனால் தனித்து களம் காண வேண்டும் என்றால் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் வேண்டும். 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை இறுதி செய்வது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. விஜய் ரசிகர்கள் விஜயை எண்ணி ஆர்வமா இருக்கலாம். ஆனால் களத்தில் போய் நிற்கும் போது எதிர்கட்சிகள் அந்த வேட்பாளருக்கு கொடுக்கின்ற ஆஃபரை பார்த்த உடனே பல வேட்பாளர்கள் அணிமாறி விடுவார்கள். அதுவே பிரச்சனைக்குரிய விஷயம். அதற்கு தான் செங்கோட்டையங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருந்தாங்க, மாற்று கட்சிகள்ல ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து கவனிக்கப்படாம இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் கொண்டு வாங்க, அவங்க கிட்ட காசு கொடுத்து வேட்பாளரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிக்கும் அதிமுக திமுகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் நிர்வாகிகளை அழைச்சிட்டு வருகின்ற வேலையா செங்கோட்டையன் செய்யறாராம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க ரசிகர் மன்றத்தில் இருந்து பாடுபட்டோம், ஆனா வேட்பாளராக இருக்கின்ற பொழுது அதிமுக திமுக இருக்கிறவங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே, நாங்க செலவழிக்க மாட்டோமா அப்படின்னு அவங்க ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்களா. ஸோ மொத்தத்துல 234ல 117 வந்து ரசிகர்களுக்கு, 117 வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு சொல்லிட்டு வாய்ப்பளிப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றாராம். ஆனா இந்த பிளான் ஆனது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதே NDTVக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் தொடர்பாக என்ன பதிலளித்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, கரூர் சம்பவத்துல என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்கு எனக்கு நீண்ட நாள் ஆச்சு, அதிலிருந்து என்னால் மீண்டு வரவே முடியவில்லை. அவ்வப்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் நெஞ்சுக்குள்ள வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கரூர் சம்பவம் தொடர்பாக நான் நீண்ட நாளாக பேசவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் தொடர்பாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் கரூருக்கு போய் நான் ஏன் சந்திக்கல அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவம் தொடர்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பாதிப்பு இன்னும் என்னை விட்டு விலகவில்லை. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்கே எனக்கு நீண்ட நாள் ஆச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்களாம். அது விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் எங்கே எதை பேச வேண்டும் என்பதை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய பரப்புரை கூட்டங்கள்ல நான் தொண்டர்களிடத்திலும் சரி, மக்களிடத்திலும் சரி, எதிர்கட்சிகளிடத்திலும் சரி, என்ன சொல்ல வேண்டும் நினைக்கணும் அதை சொல்லி விடுகின்றேன், அவரிடத்துல உரையாற்றியும் விடுகின்றேன். அதனால நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பது ஒரு குறையும் அல்ல. என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதான் நான் சொல்லிடுறேனே அப்படின்னு வந்து நம்முடைய விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றாரு. விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் அரசியலுக்கு வர்றதுனால என்னுடைய படங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நான் நினைச்சேன். ஆக்சுவலா அத மாதிரி தான் என்னுடைய படத்துக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. மனதளவுல இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டேன், எதிர்கொண்டு இருக்கின்றேன். ஆனா நான் திரைத்துறையை விட்டு அரசியலுக்கு வந்ததுனால என்னுடைய படங்களுக்கு இந்த மாதிரி பல தடைகள் வருவதனால என்னை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாதிப்படைகின்றார்கள். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்ற விஷயமானது பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா அரசியலுக்கு வருகின்ற போதே என்னுடைய படங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரும் என்பது எனக்கு தெரியாதா? நான் பல படங்களை இந்த மாதிரி சந்தித்து தானே, இந்த மாதிரி பிரச்சனையை சந்தித்து தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதனால என்ன ஆச்சு பட பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. இங்க தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டு இருக்கின்றார் தணிக்கை துறை இடத்துல. தணிக்கை துறையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போய் கெய்வெட் மனுவை போட்டுட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனநாயகன் படம் தொடர்பாக 2 நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசரே வந்து ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கை விசாரிக்கலாம்,
அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தணிக்கைத்துறை மற்றும் படக்குழுவினர் 2 பேருக்கும் போதிய கால அவகாசம் கொடுத்து 2 பேருடைய கருத்தையும் கேட்டு அதற்கு பிறகு நீங்க தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அதனால படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடிய தனி நீதியரசரை அணுக வேண்டும். தீர்ப்பு வழங்கி 1 வார காலம் ஆகி போய்விட்டது. இன்னும் கூட ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசரை அணுகவே இல்லை. ஒருவேளை படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்து படத்தை பாத்தீங்கன்னா வெளியிடுவதற்கான வாய்ப்பை கேட்கலாம் என்பதனால தணிக்கைத்துறையானது கேவெட் மனுவை பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க. ஜனநாயக படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் படம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் என்றால் தணிக்கைத்துறை ஆகிய எங்களை கேட்காம எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேவெட் மனுவை போட்டாங்க. ஆனால் படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் தணிக்கைத்துறை இடத்துல மண்டியிட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தனி நீதியரசர்கிட்ட தான் நம்ம போய் முறையிட முடியும். ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் போனதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை கைகாட்டி விட்டார்கள் நீதியரசர்கள். இப்ப மீண்டும் போனோம்னு வச்சுங்களேன், என்ன நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையே வைக்க மாட்டீங்க? என்ன சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அரசியல் அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நீங்க அங்க போய் முறையிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால மீண்டும் ஒரு குட்டு வாங்கிக்கணும். நாம சென்னை நீதிமன்றம் வர்றதை விட நாம தனி நீதியரசர்கிட்ட போய் முறையிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா தனி நீதியரசர்கிட்ட போய் முறையிட்டோம் என்றால் அந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு 10 அல்லது 20 நாள் ஆகும். பிறகு 2 தரப்புக்கும் கால அவகாசம் கொடுக்கணும்னா அது ஒரு 20 நாள் ஆகும். அதனால படமானது இந்த தனி நீதியரசர் முடிவெடுத்து வெளியாவதுக்கு 2 மாசம் ஆயிடும். அதற்குள்ளாக ஜனநாயகன் என்ற ஒரு படமானது வெளிவந்ததாக கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் பிஸியில் எல்லா மக்களும் இருப்பாங்க. அதனால போட்ட பணத்தை எடுக்க முடியாது என்பதனால ஜனநாயகன் படக்குழுவினரை பொறுத்த வரைக்கும் நேரடியா போய் தணிக்கைத்துறை இடத்துல மண்டியிடலாம் அப்படின்றதுக்காகவும் தணிக்கைத்துறையை மறு ஆய்வு செய்து நீங்க எங்களுடைய படத்துக்கு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்க போறாங்களாம். அது 10 அல்லது 20 நாளைக்குள்ள அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதனால பிப்ரவரி மாசத்திலே படத்தை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தணிக்கைத்துறையினர் முடிவெடுத்திருக்கின்றார்களாம். ஸோ மொத்தத்துல ஏற்கனவே தணிக்கைத்துறையானது என்னவெல்லாம் கேட்டதோ அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்கி அவங்க படத்தினுடைய காட்சிகளை நீக்கி இருக்கின்றார்களாம். அந்த நல்ல எண்ண அடிப்படையில் இப்போதும் நாம போய் முறையிட்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு சான்றிதழ் சீக்கிரமா கிடைக்கும். ஏற்கனவே 4 பேர் படத்தை ரிவ்யூ பண்ணிட்டதுனால இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற நிலை இருப்பதனால அவர்கிட்ட என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்ன்ற விஷயத்தை சீக்கிரமா கேட்டு பண்ணிட்டோம்னா 10 நாளைக்குள்ளே கூட படம் வந்துடும் சான்றிதழ் பெற்று அப்படின்னு சொல்லிவிட்டு தணிக்கைத்துறை இடத்துல போய் நேரடியாக படக்குழுவினர் மண்டியிட போறாங்க. விஜயும் அதை தான் விரும்புகின்றாராம். ஏன்னா சிபிஐ விஜய் தான் கேட்டார். ஆனா அந்த சிபிஐ மூலமாக விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்குதல். எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றாருன்னா அப்படி கிங்க ஆக முடியாது. ஏதாவது ஒரு கட்சிக்கு ஸ்பாயிலரா தான் இருப்பார். ஆனா கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் விஜய் யாரை ஸ்பாயில் பண்றான்னு கேட்டீங்கன்னா திமுகவை தான் ஸ்பாயில் பண்றாரு. ஆனா திமுக இடத்துல இருக்கக்கூடிய ஆதரவு வாக்குகளை விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுத்து விட்டாலும் அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் கணிசமாக தன் பக்கம் மடை மாற்றுகின்றார். அதனால அதிமுக திமுக இரண்டுக்குமே பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக ஸ்பாயிலராக இருக்கின்றார். இதை நம்ம அமித்ஷா அவர்கள் கண்டுகொண்டார். அதனால விஜய் இடத்துல போய் ஏப்பா கூட்டணிக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நெருக்குதல் தருகின்றாராம். ஆக மொத்தத்துல 60 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு இந்தியாவை நாசம் செய்த காங்கிரசுடன் கூட்டணிக்கு போவாராம். 24 மணி நேரம் நாடக காதலை ஊக்குவிக்கின்ற திருமாவளவனுடன் கூட்டணிக்கு போவாராம் விஜய். ஆனா சமூக நீதி பேசிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த டாக்டர் ராமதாஸ் சாதிய கட்சியா? எந்த மேடையிலும் சரி சாதியை பற்றி பேசாத, மதத்தை பற்றி பேசாத பாஜக மதவாத கட்சியா? அதனால டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாஜக இடத்துல நாங்க கூட்டணிக்கு மாட்டோம், கொள்கை எதிரி அப்படிங்கிறாங்க. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருப்பேன், இஸ்லாமியருடன் நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது மதசார்பின்மையா? ஆனா நீயும் நானும் போய் இந்துக்கள் பெரும்பான்மை இருந்தாலும் அவங்களுக்கென்று ஆதரவு யாரும் இல்லை, அவங்க பிரச்சனைக்கு ஆதரவாகவும் நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் மதவாதியா? அந்த கட்சி மதவாத கட்சியா? அந்த கட்சியுடன் பார்த்தா கொள்கை ரீதியா முரண்பாடாம் விஜய்க்கு. அவர் கூட்டணி வைக்க மாட்டாராம். ஸோ
விஜய் களத்துல இப்போதான் வந்திருக்கின்றார், இன்னும் அனுபவிக்க வேண்டியது ஏகப்பட்டவை இருக்குது. அதனால அமித்ஷா அவர்கள் அவரை வச்சு செய்கிறாராம். ஸோ அதனால தேர்தல் களத்துக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, கட்சிக்காரங்களே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தனி அறையில் அடைபட்டு கிடக்கின்றாராம் விஜய். அதனாலதான் நம்ம ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஸ்டாலின், எச் ராஜா, கனிமொழி மற்றும் தவேகாவில் இருக்கக்கூடிய அருண்ராஜ் இவங்களாம் என்டிடிவி சம்மிட் நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டாலும் விஜய் அவர்கள் வரவே இல்லை. விஜய் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்டிடிவியினுடைய தலைமை ஆசிரியரும் மற்றும் தமிழக அரசியல் பிரிவு ஆசிரியருமாக இருக்கக்கூடிய வசுதா வேணுகோபால் அவர்களும் போய் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டி கூட எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ கவரேஜ் கிடையாது. வீடியோ கவரேஜ் இல்லாம மொத்தமே எழுத்துப்பூர்வமாக எடுத்துட்டு வந்து அவங்க என்டிடிவியினுடைய சப்மிட்ல வந்து விஜய் அவர்கள் என்ன பேசினார் என்ற விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். ஸோ இந்த அளவுக்கு தத்தியா இருக்கிறவங்க அரசியல் களத்துல எப்படி ஜொலிக்க முடியும்? இவற்றுக்கெல்லாம் காரணம் அமித்ஷா போடுற போடு தான் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம், ஸ்டாலின் போடுற போடா இல்ல அமித்ஷா போடுற போடான்னு தெரியல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சலா வெளியே வரல. ஆனால் விஜயனுடைய வேலை செய்யறதுக்கு குழுக்களை போட்டு விட்டுறாரு. நேத்து கூட பாருங்க, ஒரு 34 பேர் கொண்ட சட்ட பாதுகாப்பு குழுவை போட்டிருக்கிறார். ஸோ திமுகவை அப்படியே பின்பற்றுகின்றார். யாரு திமுக சாதிய சக்தின்னு சொல்லுதோ, எது திமுக மத சக்தின்னு சொல்லுதோ அதை விஜயும் சொல்றார். எப்படி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் திமுக ஒரு குழுவை போடுதோ அதே மாதிரி தன் கட்சிக்கு ஒரு குழுவை போடுறார். திமுகவை அப்படியே காப்பி அடிக்கிறார். ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா? விஜய்க்கு அரசியல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டது யார் யாருன்னு பார்க்கும்போது கலைஞரையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாராம். திரைப்படத்துறையில ஷாருகானை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாராம். அவர் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம் போல்டா இருக்குமா, அதனால இவங்க தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தீய சக்தி திமுகவா, அந்த கட்சியிலிருந்து ஆட்சி செஞ்ச கலைஞர் என்னுடைய வழிகாட்டி என்பாராம். அப்புறம் அரசியல்ல உருப்புற வேலையா இது? ஏற்கனவே இவங்கெல்லாம் இருந்து மக்கள் பார்த்துட்டாங்க. அவங்கள வழிகாட்டி எடுத்துக்கிட்டு வந்து அவங்கள மாதிரியே நீ அரசியல் செஞ்சினா நீ என்னத்துக்குன்ற கேள்வி எழுதா இல்லையா? பார்க்கலாம். செய்தியாளர் கேள்வி கேட்ட மாதிரி தேர்தலில் போட்டியிடுகின்றாரா இல்லை விலகி நிற்கிறா என்று போக போக தான் எல்லாமே தெரியும். நன்றி நண்பர்களே.